ஏன்னா வந்து சாம்சங்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ப்ரைஸ் 50,000 மேலே இருக்கிற ஒரு ஃபோனில் வர அந்த கர்வ்டு டிஸ்பிளே இந்த ஃபோன்லேயே கொடுத்தது தான் இதோட அம்சமே. பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்கான், ஃபேஸ் ரெகக்னேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த ஃபோனில் வந்து ரெண்டுமே இருக்குது, அது ஒரு சூப்பர் தான். 4nm ஸ்னாப்ட்ராகன் 6th ஜென் சிப் இருக்குது, அதுவும் ஒன்று ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் கேமிங் சிப் செட் வேறு இருக்குது. ரேமும் வந்து பார்த்திங்கன்னா 12GB ரேமு ப்ளஸ் 8GB ரேம் வேறு இருக்குது, அதுவும் ஹானர் ரேம் டர்போ வேறு. இது வந்து ஸ்டாண்டர்டாக 256GB தாங்க வருது. இதில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Honor X9B நம்ம ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ தாங்க இன்றைக்கி. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அன்பாக்சிங் வீடியோவில். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஏன்னா ஃபோனோட ஓனர் நான் கிடையாது. ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கணும், அதுக்கப்புறம் நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்துடலான்றதுக்காக தான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு மேலே அவரும் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்டே நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக கேட்டேன். நானும் வந்து லைட்டாக யூஸ் பண்ணேன் இந்த ஃபோனை. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபுல் இது வந்து 30,000 ரூபா வருதுங்க காம்போ. நிறைய பேர் ரேட்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம ஊர் காசுக்கு நான் இங்கே 1300 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். நம்ம ஊர் காசுக்கு அதை கன்வெர்ட் பண்ணும்போது 30,000 ரூபா கிட்ட வரும், அதாவது 29,000 சில்லரை அப்படி வரும். சரிங்களா? இப்போ ஊர்லேயே வந்து ஆக்சுவலாக இந்த ஃபோன் நிறைய பேர் நான் எப்படி வாங்குறது, நான் இப்போ வாங்குறது ப்ரோ, இந்த ஃபோன் எப்படி ப்ரோ வாங்குறது, நீங்கள் நான் வேணால் காசு தரேன், நீங்கள் வாங்கி தரீங்களான்ட்டு. ஆக்சுவலாக இங்கே இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் கோல்டு ஐட்டம்லாம் வந்து நம்ம கொரியர்லாம் அனுப்ப முடியாதுங்க ஊருக்கு, இந்தியாவுக்கு. இப்போ இது ஊரில் நிறைய வெப்சைட்டில் பார்த்தேன். February 15, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதியே ஊரில் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிற மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அஃபிஷியலாக எங்கேயுமே வந்து ஹானர் வெப்சைட்லேயும் எங்கேயுமே நான் பார்க்கல. பட் நிறைய லீக்ஸில் நிறைய வந்து வெப்சைட்ஸ்லாம் வந்து February 15 இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி வந்து இது போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஊர்லேயும் வாங்கலாம். அதே மாதிரி ஊர்லேயும் காம்போ இப்போ நான் எப்படி வாங்கணும், இதுவும் ப்ளஸ் ஆனரோட அந்த இயர்பட்ஸ் ஆக்டிவ் 5 எப்படி வாங்கணும், அதே மாதிரி காம்போவில் வந்தால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. சரி, ஒர்த்துன்னு சொல்கிறீங்க, என்ன வச்சு சொல்கிற அப்படின்றத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும்போது உங்களுக்கே தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னாலே டிஸ்பிளே தாங்க. 6.78 இன்ச் டிஸ்பிளே, அது 128 ரெஃப்ரெஷ் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் இருக்குங்க இந்த ஃபோனில். ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்கும் அப்படியே சும்மா. ஏன்னா வந்து சாம்சங்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ப்ரைஸ் 50,000 மேலே இருக்கிற ஒரு ஃபோனில் வர அந்த கர்வ்டு டிஸ்பிளே இந்த ஃபோன்லேயே கொடுத்தது தான் இதோட அம்சமே. நம்ம வந்து ஒரு 30,000 ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்கும் போது, ஏன்னா இப்போது ஒரு நல்ல ஃபோன் வாங்கணுனாலே கண்டிப்பாக 30,000 வச்சு 20,000 மேலே தான். நீங்கள் வந்து 20,000 கீழே வந்து ஒரு நார்மல் ஃபோன் தான். பட் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஃபோன்னா ஒரு 30,000 வைக்கும் போது தான். அந்த 30,000 இப்படி ஒரு டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே, அதுவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் இருக்குது, ஃபேஸ் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே என்ன தெரியுங்களா, அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கு வந்து 1 இயர் ப்ரொடெக்ஷன் வேறு. ஏதாவது வந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா அவங்க மாற்றி வேறு தருவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு 3 லேயர் ஆஃப் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது இந்த டிஸ்பிளேயில். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்பிளே இது. இதில் நிறைய ட்ராப் டெஸ்ட்லாம் கூட வந்து இந்த டிஸ்பிளேக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வேணால் நான் உங்களுக்கு வந்து இங்கே சைடில் வந்து வேணால் போடுறேங்க, மேலே வேணால் பாருங்கள். நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது ஃப்ரெண்டோட ஃபோடு. இதை வந்து நம்ம கீழே போட்டோன்னா அவருக்கு அவ்வளோதான். அவர் ஏன்னா ஃபோடு கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னால், வீடியோ ரிவ்யூ காட்ட சொன்னால் நீ வந்து கீழே போட்டு ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ணுறியான்ட்டு. ஏன்னா ட்ராப் டெஸ்ட்டு வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்குங்க இந்த ஃபோனு. அதனால தான் அவங்களும் வந்து 1 இயருக்கு வந்து உங்களுக்கு இதுவும் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டிஸ்பிளே வந்து மாற்றியும் தரேன் உடஞ்சிருச்சுனான்ட்டு. நான் 5 ஸ்டார் ட்ராப் ரெசிஸ்டன்ஸு, ஓவரால் யூனிட் சர்டிஃபிகேட் வேறு இது வாங்கியிருக்கு. அப்புறம் IP ரேட்டிங் வந்து 53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வேறு இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ அது வேறு ஒரு சூப்பரான விஷயம் தான். உள்ளே வந்து 4nm ஸ்னாப்ட்ராகன் 6th ஜென் சிப் இருக்குது, அதுவும் ஒன்று ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் கேமிங் சிப் செட் வேறு இருக்குது. நானும் கேமர் கிடையாது, என் ஃப்ரெண்டும் வந்து பெருசாக ஒரு கேமர் வேறு கிடையாது. கேமரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 180 மெகா பிக்சல் இந்த கேமரா, ஃபஸ்ட்டு கேமரா. அடுத்து இங்கே ஒரு 5 மெகா பிக்சலில் ஒரு ஒயிட் கேமரா வேறு இருக்குது, ப்ளஸ் 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ கேமரா வேறு இருக்குங்க. ஸோ இதோட வீடியோ இதில் நான் வந்து ஒரு நம்ம சேனல் ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஃபோன்லேயே தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நம்ம டெசர்ட் சஃபாரி போயிருந்தோம், அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த ஃபோனில் எடுத்து போட்டது தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் போய் காட்டுறேன் பாருங்கள். பயோமேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்கான், ஃபேஸ் ரெகக்னேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த ஃபோனில் வந்து ரெண்டுமே இருக்குது, அது ஒரு சூப்பர் தான். இந்த ஃபோனோட திக்னஸை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 7.98 வந்து இருக்குது இந்த திக்னஸ், இந்த ஃபோனோட திக்னஸ். ஸோ ரொம்ப திக்னஸும் கிடையாது. ஃபோன் வந்து நல்லா ஸ்லீக்காக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. அதுவும் நல்ல சென்சிட்டிவ்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஃபோனோட இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் நான் வைக்கிறேன், எவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு அன்லாக் ஆகுதுன்னு பாருங்கள்.
ப்ளஸ் உள்ளே போய் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். அபவுட் ஃபோன் உள்ளே போனீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் மேஜிக் OS 7.2 கொடுத்துருக்காங்க. ரேமும் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு ப்ளஸ் 8 GB ரேம் வேறு இருக்குது. அதுவும் ஹானர் ரேம் டர்போ வேறு. இது வந்து ஸ்டாண்டர்டாக 256 GB தாங்க வருது. இதில் வந்து மெமரி கார்டு நீங்கள் போட முடியாது. நீங்கள் வந்து 256 GB தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயந்தான். லேட்டஸ்ட்டான வந்து OS 13 தான் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு OS 13. ஸோ ஃபோன் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவரோட யூசேஜ் சொல்கிறாரு 1 ஹவருக்குள்ளேயே ஒரு 45-50 நிமிஷத்துலேயே வந்து 0 to 100% வந்து ஆகிடுது. அதாவது டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் போட்டாலே வந்து எனக்கு 0 to 50% வந்துடுதுனாரு. கார்னர் சைட்லேருந்தும் வந்து 0 to 50% வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி அவர் ரொம்ப கம்மியாக தான் 62 GB தான் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட. ஆனால் இது 256 GB. ஸ்டோரேஜ் ஒன்றும் வந்து நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. மெமரி கார்டு இல்லாதுன்றதுனால ரொம்ப அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, வீடியோஸ் எடுக்கிறவங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு இதுவாக தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து ஃபோன் கேம்லாம் எப்படி இருக்கு ப்ரோன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் கேம்லாம் வந்து நானும் கேமர் கிடையாது, என் ஃப்ரெண்டும் வந்து கேமர்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேம் வேணும் இதில் விளையாடி ஏன்னா ஆல்ரெடி இதுலேயும் அந்த கேம்ஸ் சிப் செட் வந்து இதில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் 12 GB ரேமு ப்ளஸ் 8 GB டர்போ ரேம் வேறு ஹானர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேமிங்க்கெலாம் வந்து சூப்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபோன் வந்து February 15 லான்ச் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அதே காம்போவில் நான் வாங்கின மாதிரியே 1300 dirhamsக்கு வாங்கினேன். நீங்களும் அங்கே ஊரில் 30,000 ரூபாய்க்கு காம்போவில் இந்த ஃபோன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த ஃபோனை வாங்கலாம். நல்ல வந்து என்ன சொல்கிறது, அந்த 30,000 ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோன் ஒர்த்தான ஃபோனு. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். என்னோடய யூசேஜ்லேயும் சரி ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்டோட யூசேஜ்லேயும் சரி இந்த ஃபோன் வந்து நல்ல சூப்பராக தாங்க இருக்குது. அவர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது ஃபோனு அப்படி தான் சொன்னார். ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாம். ஊரில் லான்ச் ஆச்சுன்னா இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு இந்த ஃபோனை வந்து நான் ரிவ்யூ வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம், என்ன கேம் வேணும், ஏதாவது கேம் விளையாடி காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நான் விளையாடி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஃபுல் வீடியோ வேணால் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் வந்து எந்த கேம் வேணுமோ அந்த கேமை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விளையாடி நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் வந்து இந்த ஃபோனு டெக்கு அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் வீடியோ பார்க்காதவங்க கீழே போய் பாருங்கள். அந்த வீடியோவுக்கு எப்படி நிறைய ஆதரவு கொடுத்தீங்களோ, நிறைய உங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டிங்களோ கமெண்ட்ஸில், அதே மாதிரி இந்த வீடியோலேயும் உங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் ரொம்ப டெக்கிலாம் கிடையாது, அப்படியே எலக்ட்ரானிக் ஃபோனு கேஜெட்ஸ் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. ஓரளவுக்கு தான் உங்களை மாதிரி தான் நானும். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 2000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க. அது எனக்கு இப்போ 2000 பேர் அப்படியே முன்னாடி நிற்க வச்சு பார்த்தா எவ்வளோ பேர் இருப்பீங்க, அவ்வளோ பேர் இருக்கீங்க. அது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் இந்த மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொண்டு வரேன். இப்போ கொடுக்குற ஆதரவை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.